நேற்றுக்கு எஸ்கூவில் நான் கேட்டிருந்த அந்த செயின்ட் யாருன்னா செயின்ட் பெர்னார்ட் ஆஃப் கிளாவரெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து 1090ஆம் ஆண்டு, அதாவது 1090 அந்த வருஷத்தில் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் பிறக்கிறாரு. பர்கண்டின்னு ஒரு ரீஜன் இருக்குது ஃப்ரான்ஸில். அந்த ரீஜனில் வந்து இவர் பிறக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு அரச குடும்பம், அதாவது ஒரு நோபல் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நிலக்கிழார் மாதிரி சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அன்னை மரியான் மேலே அசைக்க முடியாத பக்தியும் ஆண்டவர் இயேசு மேலே அசைக்க முடியாத பக்தியுமாக வந்து வளர்ந்துட்டுருக்காரு. இவர் வந்து ஸ்கூல் படிப்பெல்லாம் படித்து முடித்ததும் இவரோட பெற்றோர்கள் வந்து இவரை வந்து அவங்க வழியிலே கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அந்த அரச உத்தியோகத்துக்கு. ஆனால் இவருக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. இவர் வந்து குருத்துவமாக போகணுன்னு நினச்சி ஆசைப்பட்டு போகிறாரு. அது இப்போ குருத்துவம் படிக்கிறதுக்கு போகும்போது அந்த குருத்துவத்தில் வந்து சிஸ்டீரியன் ஆர்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டரில் வந்து போய் ஜாயின் பண்ணுறாரு. அது வந்து என்னென்னா மாங்ஸ், அதாவது துறவிகள், குருக்கள் துறவிகள் 2 இருக்குது இல்லையா. அதாவது துறவிகள்னால் அவங்க வெளி உலக வாழ்க்கையில் வந்து ஈடுபட மாட்டாங்க, அதாவது மக்களை சந்திக்க மாட்டாங்க, தனியாக எப்போதும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருப்பாங்க. இவர் வந்து அந்த சபையில் சேர்ந்து உருக்கமாக வந்து ஜெபம் பண்ணுறாரு. இவரை வந்து யூரோப்பில் இருக்க எல்லா நாட்டுகளுக்கும் அனுப்புகிறாங்க, அங்கே போய் நீங்கள் இந்த சபையை தொடங்குறோன்றதுக்காக. இவர் வந்து இவரோட வார்த்தைகள் வந்து இவர் வந்து பீ கீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா வார்த்தையில் அவ்வளோ தேன் ஒழுகிற மாதிரி பேசக்கூடியவர்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப இனிமையான ஒரு வார்த்தை பேசுகிறவர். இவரோட வார்த்தையை கேட்டு நிறைய பேர் மனம் திரும்பியிருக்காங்க. இவர் வந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிற குருக்கள் கூடயும், அங்கே இருக்கிற ஆயர்கள், அங்கே இருக்க அரசு அதிகாரிகள் கூட நட்பை ஏற்படுத்தி அங்கே வந்து ஒரு சபையை தொடங்குவார். அங்கே அவரோட கான்வெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியவர். இவர் வந்து 66 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். இவர் வந்து ஒரு டாக்டர், சர்ச்சோட டாக்டர்னு சொல்லக்கூடியவர். இவர் எழுதிய கடிதங்கள், இவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் வந்து இன்னிய வரைக்கும் வந்து போற்றி பாதுகாக்கப்படுது. இவர் செய்த புதுமைகள்லாம் எண்ணற்றது. இயேசு ஆண்டவர் வந்து சிலுவையிலிருந்து இவரை கட்டி அணைக்கிற மாதிரி வந்து இவருக்கு காட்சி அளிச்சிருக்காரு. இன்னொன்று நிறைய புதுமைகளை வந்து உயிரோடு இருக்கும் போதே செஞ்ச ஒரு புனிதர். ரொம்ப சீக்கிரமான வருஷம், அதாவது இவர் இறந்த 9வது வருஷத்திலே வந்து இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வல்லமையான ஒரு துறவி, குருவானவர் இல்லை, துறவி இவர். ஸோ இவரை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேரை பார்க்க சொல்லுங்கள். ப்ரைஸ் தி லார்ட்.